சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நேர்குடை அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் சிவா ஆறுமுகம் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல தேவயானி, விஜய், கண்மணி, நீலிமா ராணி, வடிவுக்கரசி மற்றும் பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. விஜய், கண்மணி இந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தேவயானி வேலைக்கு சேர்றாங்க. தேவயானி அந்த குழந்தைய மீது ரொம்ப அக்கறையோட பார்க்கிறாங்க. அதனால அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா தேவயானி கிட்ட ரொம்ப அன்பா வளருது. அதே சமயத்துல இந்த விஜய், கண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்க அமெரிக்காவுல குடியேறதுக்காக விசா கிடைக்குது. இதை கேள்விப்பட்ட தேவயானிக்கு அந்த குழந்தைய பிரிய மனம் இல்லாம வருத்தப்படுறாங்க. அதே சமயத்துல எதிர்பாராத விதமா அந்த குழந்தை காணாம போகுது. இதனால கலக்கமடைந்த அந்த பெற்றோர்கள் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை தடுக்கிறதுக்காக ஒரு சிலர் முயற்சித்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு சில பேர்ல புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில குழந்தைய தேடுறாங்க. ஆனா போலீஸ் அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியல. இறுதியா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, தேவயானியை விட்டு பிரியம் இல்லாத அந்த குழந்தையினுடைய நிலை என்ன ஆச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கறத ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த நேர்முறை.